அடுத்து நம்ம ராஜாக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் போர் அடிச்சு ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்றாரு. இவங்க வந்தோடனே ராஜாவோட மூத்த பொண்ணோட பையனை தப்பான ஒரு விஷயத்த சொல்லி சொல்லிச்சு பண்ணி அவனை கொல்ல சொல்றாங்க. நம்ம ராஜாவும் தன்னோட பையனை கொன்னுறாரு. அடுத்து தன்னோட பையனே கொண்டுட்டாங்க. இளவரசி மட்டும் சும்மா விட்டுருவாங்களா? அவங்களையும் ஒரு மிருகத்தை வச்சு கடலுக்குள்ள தள்ளி விட்டு கொன்னுறாங்க. நம்ம பூதமா இளவரசியை காப்பாத்த கடலுக்குள்ளலாம் குதிச்சு காப்பாத்துது. ஆனா இளவரசி இறந்து போனால மறுபடியும் அடப்பட்டுருது. அடுத்து மூணாவது முறையா நான் எப்படி மறுபடியும் வெளியே வந்தேன்னா, ஒரு நாட்டோட கலந்து போன ராஜா ஒரு 18 வயசு உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. இந்த பொண்ணோட ரூமுக்கு ஒரு மீன் வகுத்து மூலியமா நான் அங்க போய் சேர்ந்தேன். அந்த பொண்ணு தான் என்ன மூணாவது முறையா விடுவிச்சு அவளோட வரத்தை கேட்க ஆரம்பிச்சா. என்னன்னா அந்த பொண்ணுக்கு பெரிய ஆசைலாம் இல்ல. இந்த உலகத்துல இருக்க எல்லா புத்தகங்களோட அறிவும் அவ மண்டைக்குள்ள போய் சேரணும்னு அவ வேண்டுனா. நானும் எங்கேயும் கிடைக்காத புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து அவளுக்காக கொடுத்தேன். அடுத்து ஒரு நாள் அவளோட கணக்குக்கு ஆன்சர் தெரியவே இல்லை. உடனே இந்த போதும் ஜின்னெல்லாம் எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி அவளுக்கும் கத்தி கொடுக்குது. அதனால அவளும் ஜின் மாதிரி யோசிச்சு அந்த கணக்குக்கு ஆன்சர் கொண்டு வரா. அடுத்து அவ மூணாவது வாரம் கேட்கிறப்ப அவ வாயை போய் அடைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா மூணாவது வாரத்தை கொடுத்து அவளை விட்டு நான் பிரிஞ்சிருவேன்னு நினைச்சேன். சோ அவளோட மூணாவது வாரம் அவ கோவப்பட்டு உன்னை பத்தின ஞாபகமே எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதையும் இந்த ஜின் நிறைவேற்றுது. கூடவே படிச்சு கத்துக்கிட்ட எல்லா அறிவும் மறந்து போயிருது. அடுத்து இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஜின்னு மேல நம்ம ஹீரோனிக்கு காதல் வர ஆரம்பிக்குது. அந்த மூணாவது பொண்ணு மேல எவ்வளவு அன்பு இருந்துச்சோ அந்த அன்பை என் மேல காமி அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே காதலிச்சு ஒன்னு சேர ஆரம்பிக்கிறாங்க.